அரவண்டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். லேட்டா கொடுத்தாலும் லேட்டஸ்டா தரமான ஒரு டாஸ்கை கொடுத்துருக்கிறாரு. என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றேன். இந்த டாஸ்க் என்னதான் பழைய டாஸ்கா இருந்தாலும், பல சீசன்ல காப்பி அடிச்ச ஒரு டாஸ்கா இருந்தாலும், இந்த சீசன்ல இந்த டாஸ்க்ல இருந்த கண்டஸ்டன்ஸ் அவங்களால எவ்வளவு முடியும் அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. நான் கூட ஒரு 4-5 வாரமா பெண்களை பயங்கரமா திட்டியிருக்கேன். என்ன திட்டியிருக்கேன் அப்படின்னா, ஒரு டாஸ்க்ல கூட ஒழுங்கா விளையாட மாட்டாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கூட கவனம் கிடையாது, ஒரு இன்வால்மெண்ட் கிடையாது, தோத்துக்கிட்டே இருக்காங்க, தொடர்ச்சியா தோத்துக்கிட்டே இருக்காங்க, ஆண்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்படி இருக்கும்போது சுவாரஸ்யமா இருக்குமா? இருக்காது இல்லையா? ஒருத்தவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஒருத்தவங்க தோத்துக்கிட்டே இருப்பாங்கன்னும் போது பார்க்கறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்டே நமக்கு இருக்காது. ஆனா இப்ப 50 நாள் கடந்த உடனே அந்த கோட்டெல்லாம் அழிச்சிட்டு இது இண்டிவிஜுவல் கேமா நம்ம மாத்துறோம்னு சொல்லி இந்த டாஸ்க்கை கொடுத்துருந்தாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, வில் பவர் அப்படிங்கிறது பெண்களுக்கு ஜாஸ்தி அப்படிங்கிறத இன்னைக்கு காட்டியிருக்காங்க. முக்கியமா அதுல 3 பேர், மஞ்சரி, ஜாக்லின், அப்புறம் அன்ஷிதா, இவங்க 3 பேரும் நைட்டு வரைக்கும் இந்த டாஸ்க்கை விளையாடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க, உள்ள போயிட்டாங்க, கடைசி வரைக்கும் இந்த 3 பேர் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள இருந்தது ஒரு வில் பவர். இன்னும் நம்ம தெளிவா சொல்லணும் அப்படின்னா பிடிவாத குணம். சரி, கடைசியாக எப்படிதான் இவங்க வெளியில போறாங்க, போதும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படிதான் போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சுச்சா வந்ததுனால போயிட்டாங்க. என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, அடக்க முடியாம யூரின் வந்ததுனால முதல்ல மஞ்சரி அவர்கள் போறாங்க, அதுக்கப்புறமா அன்ஷிதா போறாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய இருக்கு. அது இல்லாம இந்த வீடியோல நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம். முதல்ல இந்த டாஸ்க்ல காலையில இருந்து என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இந்த நீயும் பொம்மை நானும் பொம்மை அப்படிங்கிற இந்த டாஸ்க் பேசிக்கா இதனுடைய ரூல்ஸ் என்ன? ஒரு பொம்மை இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஜாக்லின் பேர் போட்ட ஒரு பொம்மை இருக்கும். அந்த பொம்மையை ஜாக்லின் எடுக்க முடியாது, ஜாக்லினை தவிர்த்து வேற யாராச்சும் தான் எடுக்கணும். இதனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருடைய பொம்மை உள்ள போகணும்னு நினைக்கிறீங்களோ, ஒரு வீடு மாதிரி, ஒரு ரூம் மாதிரி ஒன்று வச்சிருக்கோம். அதில் நிறைய ஸ்லாட்ஸ் வச்சிருப்பாங்க, நம்பர் போட்டிருப்பாங்க. 18 பொம்மைகள், 18 கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க, 18 பொம்மைகள் இருக்கும். அந்த ஸ்லாட்ல பார்த்தீங்கன்னா 17 ஸ்லாட் மட்டும் தான் இருக்கும். ஸோ எவ்வளோ குவிக்கா அவங்க பொம்மையை தேடி கண்டுபிடிச்சு உள்ள கொண்டு போறாங்களோ ஏதாச்சும் ஒரு ஸ்லாட்ல வைப்பாங்க. ஆனால் அவங்களுடைய பொம்மையை எடுத்துட்டு போக முடியாது, இன்னொருத்தருடைய பொம்மையை தான் எடுத்துட்டு போக முடியும். இறுதியா 17 பேரும் 17 ஸ்லாட்ல வச்சுட்டாங்க அப்படின்னா 18ஆவதா உள்ள போறாங்க இல்லையா, அவங்களுக்கு வைக்கிறதுக்கு ஸ்லாட் கிடைக்காது. அப்ப என்ன அர்த்தம்? அவங்க எலிமினேட் ஆயிட்டாங்க. அவங்கன்னா அந்த நபர் கிடையாது, அவங்க கையில யாருடைய பொம்மை இருக்கோ அவங்க எலிமினேட் ஆயிடுவாங்க. ஸோ பேசிக்கா இது ஒரு டீமா விளையாடக்கூடிய ஒரு கேம் தான். இதுல டீமாவும் விளையாடணும், இண்டிவிஜுவலாகவும் விளையாடணும். எது வரைக்கும் டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 பேர் இருக்கிற வரைக்கும் டீமா விளையாடி தான் ஆகணும். அதுக்கப்புறமா தான் இவங்களுடைய இண்டிவிஜுவல் கேம் ஆட முடியும். ஸோ ஒருத்தருடைய ஹெல்ப் இல்லாமல் இந்த கேமை விளையாடவே முடியாது. தனியாக நான் விளையாடுறேன் அப்படின்னா நம்மளுடைய பொம்மை எவனுமே எடுக்க மாட்டான், யாருக்கிட்டையாச்சும் பேசி வச்சு டீமாக தான் விளையாடணும். இதே மாதிரி தான் இந்த டாஸ்க் ஆரம்பிக்குது. என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஒரு டீம் ரயன், அதுக்கப்புறமா ஜெஃப்ரி, அந்த டீமில் சௌந்தர்யா, ஜாக்லின், ரஞ்சித்தை சேர்த்துக்கிறாங்க. இன்னொரு சைடு பவித்ராவும் ஆனந்தியும் ஒரு டீமாக இருக்காங்க. அதுக்கப்புறமா தர்ஷிகா, விஜய் விஷால், அருண், சத்யா, இவங்க எல்லாரும் ஒரு டீமாக இருக்காங்க. இன்னொரு டீமில் மஞ்சரி, முத்துக்குமரன், தீபக், சாச்சனா, ராணுவலாம் அருண் டீமு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டீமை ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. என் பொம்மையை நீ எடுங்க, உங்கள் பொம்மையை நான் எடுக்கிறேன், நம்ம போய் வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. முதல் ரவுண்டு போகுது. இந்த முதல் ரவுண்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நீங்கள் ப்ரோமோவில் பார்த்துருப்பீங்க, ஃபர்ஸ்ட் ப்ரோமோ. அதுக்கப்புறம் வந்த 2 ப்ரோமோவும் யூஸ்லெஸ்ஸான ப்ரோமோ, அது தேவையில்லை. ஸோ இந்த முதல் ப்ரோமோவில் நடந்த அந்த ஒரு சம்பவம், தர்ஷிகா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களுடைய பொம்மை எடுத்து வச்சுக்கிறாங்க, சவுந்தரோட பொம்மை எடுத்து வச்சுக்கிறாங்க. நீங்கள் லைவ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தர்ஷிகாவுடைய பொம்மை யார் எடுக்கல, அது அந்த பிட்டில் தான் இருக்குது, பால் பிட்டில் தான் இருக்குது. ராணுவுடைய பொம்மையை எடுத்து ரஞ்சித் அவர்கள் வச்சுருப்பாங்க. ஸோ ஜாக்லின் எல்லாரோட பொம்மையும் போயிடுச்சு, ஜாக்லின் டீமில் எல்லாரோட பொம்மையும் போயிடுச்சு. ஜாக்லின் போயிடுச்சு, ஜெஃப்ரிது போயிடுச்சு, ரயன்து போயிடுச்சு. சௌந்தர்யா பொம்மை மட்டும் போகலை. சௌந்தர்யா பொம்மை எங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஜாக்லின் ரொம்ப நேரமா எல்லாருக்கிட்டையும் கேட்பாங்க, நீ வச்சிருக்கியான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனா தர்ஷிகா அந்த இடத்துல வாயவே திறக்கல, பேரை மறைச்சு அவங்க பொம்மையை வச்சிருந்தாங்க. தர்ஷிகாவுடைய ஏம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யாவை எவிக் பண்ணணும். அது இந்த கேமினுடைய அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. இது தப்பா சரியான்னு கேட்டீங்கன்னா 100% சரி, அதுதான் கேம். அவங்கள அவுட் பண்ணணும்னு நினைச்சது தப்பே கிடையாது. ஆனா என் கையில சௌந்தர்யா பொம்மை இருக்குன்றத சொல்லாம மறைச்சது, அது அவங்க சொல்லியிருக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு, தப்பே கிடையாது. சரிங்களா? இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா பொம்மை தர்ஷிகா கையில இருக்குன்றத ஜாக்லின் பார்த்துடுறாங்க. ஸோ வாண்டடா இவங்க வைக்க ஸோ தர்ஷிகா வாண்டடா சௌந்தர்யா பொம்மையை உள்ள வைக்கல
அங்கே 5 ஸ்லாட் ஃப்ரீயாக இருக்குது, அப்படி இருந்தும் அவன் வைக்கல, சௌந்தர்யா அவுட் ஆகணும்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறா. அப்படின்னும் போது அந்த இடத்துல ஜாக்லின் என்ன பண்ணுறாங்கன்னா குடுகுடுன்னு ஓடி போய் பால் பீட்டில் போயிட்டு தர்ஷிகாவுடைய பொம்மையை எடுத்துகிட்டு வந்து ரஞ்சித் அவர்கள் கையில் கொடுக்குறாங்க. ஏன்னா இவங்க 3 பேரும் போய் பொம்மையை வச்சுட்டாங்க. ஜாக்லின், ஜெஃப்ரி, ரயன் 3 பேரும் போய் பொம்மையை வச்சதுனால அவங்களால இன்னொரு பொம்மையை வச்சுக்க முடியாது. ஒரு நபர் ஒரு பொம்மையை தான் வைக்க முடியும், இன்னொரு பொம்மை எடுக்க முடியாது. சரிங்களா? ரஞ்சித் நிற்கிறாரு. ரஞ்சித்தும் இவங்க டீமில் ஆடுறதுக்கு தான் அவங்க பேசியிருந்தாங்க. ரஞ்சித் கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ராணுவ பொம்மையை வாங்கி அந்த பிட்டில் போட்டுட்டு தர்ஷிகாவுடைய பொம்மையை கொடுத்துட்டு போகிறாங்க. இந்த மாதிரி சௌந்தர்யா பொம்மையை வச்சிருக்கா, அவள் வந்து உள்ளே கொண்டு போகலை, நீங்கள் இந்த பொம்மையை வச்சுக்கோங்க, நீங்களும் கொண்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லி ஜாக்லின் சொல்கிறாங்க. இது ஜாக்லினுடைய ஸ்ட்ராட்டஜி. எப்படி தர்ஷிகா சௌந்தர்யா பொம்மையை எடுத்து வச்சுக்கிட்டு உள்ளே போகாமல் எவிக் பண்ணி ஒரு கேம் ஆடணும்னு நினச்சாங்களோ, அதே மாதிரி தர்ஷிகாவுடைய பொம்மையை எடுத்து ரஞ்சித் கிட்ட வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஒரு கேம் ஆடுறாங்க. ஆனால் வெளியில் பொம்மையை மாற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்கு. இது லேட்டராக தான் எல்லாருக்கும் புரிய வருது. பிக் பாஸ் அப்புறமா தான் சொல்கிறார். அந்த இடத்துல தான் ஒரு சலசலப்பு நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ஷிகாவுக்கு செம்ம காண்டு. ரஞ்சித் அவர்கள் அந்த பொம்மையை வாங்கினதா அவங்களால ஏற்றுக்கவே முடியல. இதில் தர்ஷிகா நிறைய உருட்டுனாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ரஞ்சித் சார் நீங்கள் எதுக்கு வாங்கினீங்க? ஒருத்தவங்க ஜெயிக்கக்கூடாதுன்றத அவங்க வந்து கார்னர் பண்ணி என் பொம்மையை வந்து எடுத்து கொண்டு போய் கொடுத்து உங்கள் பொம்மையை வாங்கி மாற்றுறாங்க, அதையும் நீங்கள் வாங்குறீங்களே, இது வந்து எப்படி சரியாக இருக்கும்? இண்டிவிஜுவலாக விளையாடுங்க, டீம் கேமாக ஏன் விளையாடுறீங்க, குரூப்பாக விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லி இவங்களை கேட்குறாங்க. எனக்கு இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன். என்ன அப்படின்னா, சௌந்தர்யா பொம்மையை எடுத்துகிட்டு வரும்போது விஜய் விஷால் வந்து முத்துக்குமரன் பொம்மையை எடுத்துகிட்டு வராப்புல, விஜய் விஷால் கிட்ட சௌந்தர்யா பொம்மையை காட்டி சிரித்து குதிச்சு இவங்க ஒரு மாதிரிலாம் கிரிஞ்சு பண்ணிட்டு இருந்தாங்க தர்ஷிகா. அப்போ நீங்கள் வந்து குரூப்பானா தப்பு கிடையாது, இன்னொருத்தவங்க உங்களை வச்சு குரூப்பானா அது தப்பா? இந்த கேம் அடிப்படையில் குரூப்பாக விளையாடுற கேம் தான். நமக்கு ஒருத்தருடைய ஹெல்ப் கண்டிப்பாக தேவை, நம்பிக்கையை வச்சு தான் கேம் ஆட முடியும். சரிங்களா? ஸோ இவங்களுக்கு வசதிக்கு ஏற்ப இவங்களோட டீமாக தான் இருக்காங்க. இவங்க டீமில் 4 பேர்னா இவங்க டீமில் 5 பேர். இப்போ தர்ஷிகா, அருண், சத்யா, விஜய் விஷால், அதுக்கப்புறமா ராணவ் 5 பேர் சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க டீம் கிடையாது. கேட்டால் அதுக்கு ஜாக்லின் கேட்குறாங்க, அப்போ நீங்கள் டீமாக விளையாடலையா? ராயன் கேட்குறாரு, நீங்கள் டீமாக டிஸ்கஸ் பண்ணலையா அப்படின்னு கேட்கும்போது தர்ஷிகா அந்த இடத்துல என்ன உருட்டுறாங்க அப்படின்னா, நாங்கள் இன்னொருத்தருடைய பொம்மையை புட்டிங்கெல்லாம் நாங்கள் எதுவும் பண்ணலை, உங்களை மாதிரிலாம் நாங்கள் ஆடலை, நீங்கள் ஆடுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் டீம் கேம். அவங்க வந்து குற்ற உணர்ச்சியை கொண்டு வராங்களாமா. டீம்னு சொல்லி அவங்க டீம்னு சொன்னால் ஐயோ இது வந்து டீம் கேம் இல்லை, நாங்கள் இண்டிவிஜுவலாக தான் விளையாடுறோன்னு சொல்லிட்டு பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி தற்கூரித்தனமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இது டீமாக தான் விளையாடணும், அந்த ஒரு தெளிவில் இவங்க எல்லாருமே இருக்காங்க. யார்? சௌந்தர்யா, ஜெஃப்ரி, ரயன், ஜாக்லின், இவங்க எல்லாருமே தெளிவாக இருக்காங்க. கடைசி வரைக்கும் பொம்மையை வைக்கல. இவங்களும் போய் சௌந்தர்யா பொம்மையை வைக்கல, ரஞ்சித்தும் போயிட்டு தர்ஷிகா பொம்மையை வைக்கல. ஒரு கட்டத்துக்கு மேலே காண்டா வர தர்ஷிகா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக ஓடி போய் சௌந்தர்யோட பொம்மையை வச்சுட்டு அங்கே வந்து கத்திட்டு உள்ளே ஓடுறாங்க. முடிஞ்சால் இண்டிவிஜுவலாக விளையாடுங்க, எல்லாம் விளையாடாதீங்க, போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஜாக்லினுக்கும் தர்ஷிகாவுக்கும் பயங்கரமாக முட்டிக்கிச்சு. இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்களில் தான் இவங்க 2 பேருக்கும் உண்மையான சண்டை வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். இது வந்து நடக்குதா? இதுக்கப்புறமா பிக் பாஸ் கூப்பிட்டு ஒரு வார்னிங்கை கொடுத்து இது வந்து ரூல்ஸை வந்து நீங்கள் மீறி இருக்கீங்க, வெளியில் பொம்மையை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது, அதனால் முதல் சுற்று செல்லாது, திருப்பியும் நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்றத சொல்கிறார். திருப்பியும் ஆரம்பிக்கிறாங்க, போகிறாங்க, போயிட்டு வந்து எல்லாரும் பொம்மையை எடுக்கிறாங்க. அந்த டைமில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ராணவ் வந்து ஒரு கிறுக்கு வேலையை பார்த்துடுறாப்புல. என்ன பண்ணுறாரு ராணவ்? அவர் பவித்ராவுடைய பொம்மையை எடுக்கிறாரு. அதை என்ன பண்ணணும்? இந்த ஆள் கையில் வச்சுக்கணும். ஆனால் இந்த கிறுக்கு பையன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, பவித்ரா பொம்மையை எடுத்து பவித்ரா கிட்டே கொடுத்துட்டான். இப்போ என்னுடைய பொம்மையை நான் எடுத்துகிட்டு போக முடியாது, பவித்ரா பொம்மையை எடுத்து பவித்ரா கிட்டே கொடுத்துட்டான். பவித்ரா கிளவராக என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பொம்மையை எடுத்து ஆனந்தி கிட்ட கொடுத்து ஆனந்தி பொம்மையை பவித்ரா வாங்கிக்கிட்டு கொண்டு போய் வச்சுட்டாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ நேக்காக வச்சாங்க பாருங்க. கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாரும் எல்லா பொம்மையும் வச்சுட்டாங்க, ராணுவோடைய பொம்மையை யாருமே எடுக்கல. ராணுவ பொம்மை ராணுவ கையிலே இருக்கு. இப்படி பரிதாபமாக அவுட் ஆகணுமா ராணுவ? பொம்பளை சோக்கு கேட்குதா? போனியா, கேம் பண்ணியா, ஜெயிச்சியா, வந்தியா இல்லாமல் அந்த இடத்துல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண போய் கடைசியில் உனக்கே ஆப்பு வச்சாங்களா? இப்படி தான் எங்கன்னா ஒரு இடத்துல எதனா பண்ணி விட்டுறாருல. இது ஒன்று நடக்குதுங்க. அடுத்த சுற்று, 3வது சுற்று, அஃபிஷியலாக அது 2வது சுற்று. இந்த 2வது சுற்றில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சரி வந்து 2 பொம்மை எடுத்து வச்சுக்கிறாங்க. ஒன்று ஜாக்லினுடைய பொம்மை, இன்னொன்று ஆனந்தியுடைய பொம்மை. ஜாக்லின் கேட்குறாங்க என் பொம்மையை கொடுன்னு கேட்குறாங்க. அவங்க மஞ்சரி வந்து கொடுக்கவே இல்லை. மஞ்சரி வந்து ரிப்பீட்டடாக என் பொம்மையை யார் வச்சிருக்கா அப்படின்றத கேட்டுக்கிட்டே இருக்காங்க. யாருமே வாயை திறக்கல. யாரை கேட்டாலும் என் கையில் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ மஞ்சரி என்ன ஸ்டாண்டில் இருக்காங்க அப்படின்னா, என் பொம்மை உள்ளே போச்சுன்னா அதுக்கப்புறமா நான் ஜாக்லின் பொம்மையை வைக்கிறேன்,
என் பொம்மை உள்ள போகலன்னா இந்த பொம்மையை கொண்டு போய் நான் ஏன் வைக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட்ல ஜாக்லின் பொம்மையை எடுத்து வச்சுக்கிறாங்க. ஆனா பவித்ரா வந்து கேட்கும் பொழுது ஆனந்தி பொம்மையை கொடுத்துட்டாங்க. ஜாக்லின் கேட்கும்போது ஜாக்லின் பொம்மையை கொடுக்கல, ஆனால் பவித்ரா கேட்டவுடனே ஆனந்த் பொம்மையை கொடுத்துட்டாங்க. ஸோ இவங்களுக்கு மண்டைக்குள்ள ஜாக்லினை எவிக்ட் பண்ணுன்ற ஒரு ஆசை இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. கடைசியில் இவங்களும் ஒரு சைடில் இவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க, என் பொம்மை யார் வச்சிருக்கா சொல்லுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க, யாருமே சொல்ல. கடைசியில் பார்த்தா யார் வச்சுருக்காங்கன்னா அன்ஷிதா வச்சுருக்காங்க. அன்ஷிதாவுக்கு மஞ்சரியை பார்த்தாலே பிடிக்கலங்க, சுத்தமாக ஆகலை. ஸோ அன்ஷிதா என்ன சொல்கிறாங்கன்னா மஞ்சரி ஜெயிக்கக்கூடாது, மஞ்சரி உள்ளே போகக்கூடாது அப்படின்றதுனால நான் எடுத்து வச்சுக்கிட்டேன், நான் உள்ளே கொண்டு போய் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அன்ஷிதா ஒரே பிடிவாதத்தில் இருக்கிறாங்க. எல்லாரும் இப்போ மஞ்சரி வந்து ஜாக்லின் பொம்மையை கையில் வச்சுக்கிட்டு என் பொம்மை உள்ளே போனாதான் வச்சா நான் உன் பொம்மையை வைப்பேன்னு இவங்க சொல்ல, தீபக் பொம்மையை ஜாக்லின் கையில் வச்சுக்கிட்டு என் பொம்மை உள்ளே போனாதான் நான் தீபக் பொம்மையை வைப்பேன்னு சொல்லிட்டு ஜாக்லின் சொல்ல 3 பேரும் வைக்கவே இல்லை, மற்றவங்க எல்லாருமே வச்சுட்டாங்க. சௌந்தர்யா அவுட். சாரி, இது மறண்ட பாருங்களேன். இந்த ரவுண்டு முடிஞ்ச அந்த பிக் பாஸ் வந்து கேன்சல் பண்ணக்கூடிய அந்த ரவுண்டுக்கு அப்புறமா மறுபடியும் முதல் ரவுண்டில் சௌந்தர்யாவோட பொம்மை தான் யாருமே எடுத்துட்டு போல. ஃபர்ஸ்டே சௌந்தர்யா தான் அவுட் ஆகுறாங்க, 2வது தான் ராணு, 3வது இந்த ஒரு பிரச்சனை நடக்குது. இந்த இடத்துல தான் சௌந்தர்யாவுக்கும் மஞ்சரிக்கும் பயங்கரமான வாக்குவாதம். மஞ்சரிக்கு ஃபுல்லாக ஃபயர் விட்டாங்கல்லாம். மஞ்சரி பயங்கரமாக பேசுகிறாங்க, பயங்கரமாக வந்து செய்கிறாங்க, போட்டு பிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது சோஷியல் மீடியாவில் திடீர்னு மஞ்சரிக்கு கிளம்புச்சு. ஓகே, அது சரி, ஓகே இருக்கட்டும், இதில் என்ன இருக்குது, ஒருத்தவங்க வந்து பேசினாங்கன்னா அப்படி தான் மக்கள் வந்து வெளியில் ரசிப்பாங்க அப்படின்னு பார்த்தா, அதை விட அதிர்ச்சியான ஒரு விஷயம் வந்து எனக்கு இறுதியில் காத்து இருந்துச்சு. அதை நான் இறுதியில் சொல்கிறேன். 3 பேரை வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்களா, இது அப்படியே என்ன ஆகுதுன்னா டைம் போயிட்டே இருக்கு. மஞ்சரியும் கடைசி வரைக்கும் வைக்கிற மாதிரி இல்லை, அன்ஷிதாவும் கடைசி வரைக்கும் வைக்கிற மாதிரி இல்லை. ஜாக்லின் அன்ஷிதா கிட்ட எவ்வளோ பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, உன் கையில வந்து மஞ்சருடைய பொம்மை இருக்கு, நீ அதை கொண்டு போய் வச்சுட்டீங்கன்னா இவன் என் பொம்மையை வச்சிருவா, தீபக் அண்ணன் பொம்மை என் கையில தானே இருக்கு, அதுக்கு உனக்கு சம்பந்தமே இல்லையே, நீ ஏன் இந்த மாதிரி பண்ற, போய் வை அப்படின்னு சொல்லும்போது வைக்கல. அன்ஷிதா ஒரே வாரத்தில் என்னால் முடியாது, மஞ்சரி போகக்கூடாது, தீபக் அண்ணா எனக்கு போகணும், அதனால் நான் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் அடமெண்ட்டாக இருந்துட்டாங்க. இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, இது எவ்வளோ தூரத்துக்கு நீடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு 3 மணி வரைக்கும் நீடிக்குது. ஈவினிங்கில் ஆரம்பித்த அந்த டாஸ்க் 3 மணி வரைக்கும் நடக்குது. 3 மணி வரைக்கும் யாருமே கொண்டு போய் வைக்கல. இந்த இடத்துல தான் வில் பவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் பாராட்டுறேன் கேர்ள்ஸ்க்கு, முக்கியமாக அன்ஷிதாவுக்கும் ஜாக்லினுக்கும். மஞ்சரியும் கூடவே தான் இருக்காங்க, ஆனால் மஞ்சரிக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுது அப்படின்னா அவங்க கேம் ஆடணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்காங்க. ஜாக்லினும் ஒரே வார்த்தையில் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், என்னால் எவ்வளோ எக்ஸ்ட்ரீமுக்கு வச்சுக்க முடியுமோ நான் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்ல, அதுக்கு கொஞ்சம் கூட சளைக்காமல் அன்ஷிதாவும் நானும் வந்து இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்களும் இருக்கிறாங்க. கடைசியில் தான் இந்த 3 பேருக்கு என்ன பிரச்சனை வந்துருச்சு, இந்த டாஸ்க் ஆரம்பிச்சதுலேருந்து பாத்ரூம் போகலை, 3 பேருமே பாத்ரூம் போகலை. பெண்கள் அப்படிங்கிறதுனால ரொம்பவே கஷ்டமான ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலைமையில தான் இவங்க இருந்தாங்க. முதல்ல மஞ்சரிக்கு தான் இந்த பிரச்சனை வருது, அங்கே வந்து ரொம்ப ஷிட்டாலாம் பேசிக்கிட்டாங்க. வேற பாத்ரூம் தான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் மஞ்சரி கிட்ட கேட்க, நான் பேண்ட்லேயே போயிடுவேன் அப்படின்னு சொல்லி மஞ்சரி சொல்ல, பேண்ட்லேயே நான் சுவிட்சா போனாலும் நான் இந்த டாஸ்க்கை விளையாடுவேன், நான் விடமாட்டேன் அப்படின்ற லெவலுக்குலாம் பேசிக்கிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கே வந்து கார்டன் ஏரியா இருக்குல்ல, அங்கேயே ஒரு ஓரமாக நம்ம போயிடலாமா அப்படின்னு ஜாக்லின் வந்து அன்ஷிதா கிட்ட கேட்க, அன்ஷிதா வந்து சுற்றி கேமராவாக இருக்கும், உனக்கு அறிவில்லையா அப்படின்னு சொல்லி இவங்க திருப்பி கேட்க, கேமரா இருந்தால் இருக்கட்டும், அதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஜாக்லின் பேச, எப்படா இவங்க சுவிட்சா போவாங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அதுதான் நடக்கலை. கடைசியில் என்ன ஆகுது, மஞ்சரி வந்து கிவ் அப் பண்ணுறாங்க. ஜாக்லின் கிட்ட போயிட்டு, ஜாக்லின் நான் கிவ் அப் பண்ணுறேன், ஆனால் நீ எனக்கு ஒரு கேரண்டி கொடுக்கணும், நீ விளையாடுவ, தீபக் பொம்மையை உள்ளே வைக்காமல் நீ விளையாண்ட அப்படின்னா நான் உன் பொம்மையை கொண்டு போய் உள்ளே வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி மஞ்சரி வந்து கேட்க, ஜாக்லினும் சரின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க கொண்டு போய் ஜாக்லின் பொம்மையை வச்சுட்டு அவங்க ஃப்ரீ ஆகிடுறாங்க. உடனே அவங்க போனது ரெஸ்ட் ரூமுக்கு தான். போய் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தால் இவங்க 2 பேரும் தான் கடைசியில் 3 மணி வரைக்கும் வைக்காமல் உட்காந்துருக்காங்க. இதில் ஜாக்லினுக்கும் ஒரு பக்கம் ஒரு அவசர தேவை வந்துருச்சு, யூரின் ப்ராப்ளம் வந்துருச்சு. இந்த சைடு அன்ஷிதாவுக்கு அதுக்கு மேலே அவங்க நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும், எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக அப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, அது உடம்புக்கு ரொம்ப கேடு. இருந்தாலும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வில் பவர்னும் நம்ம எடுத்துக்கலாம் இதை. இன்னொரு சைடு வந்து ஒரு பிடிவாதம், மஞ்சரி போகக்கூடாது, தீபக் போகணும் அப்படின்ற ஒரு பிடிவாதத்தில் இவங்க அன்ஷிதா, தீபக் போகக்கூடாது ஏன்னா மஞ்சரிக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு ஜாக்லின்.
எவ்வளோ முடியுமோ பண்ணுறாங்க. கடைசியில் எல்லாரையும் வீட்டுக்குள்ளே அனுப்புகிறாங்க. இவங்க 2 பேர் மட்டும்தான் கார்டன் ஏரியாவில் இருக்கணுமா. இந்த பொம்மையை வைக்கிற வரைக்கும் அவங்க வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. சரி, அப்போ கார்டன் ஏரியாவில் படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் படுக்கிறாங்க. உடனே நாய் குலைக்குது. டாஸ்க் முடிகிற வரைக்கும், பொம்மையை வைக்கிற வரைக்கும் தூங்கவே கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. ரெஸ்ட் ரூம் கூட போக முடியாது, வீட்டு வாசலை கூட மிதிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு ரூல்ஸை பிக் பாஸ் போட்டுறாரு. இதனால இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அவசரமாக அவங்களுக்கு முட்டிக்கிட்டு வருது. ஒருத்தர்கிட்ட சொல்கிறாங்க. கடைசியில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவித்ராவும் அன்ஷிதாவும் பேசிகிட்டு இருப்பாங்க. இதான் நீங்கள் கடைசியில் பார்த்துருப்பீங்க. அந்த டைம் அன்ஷிதாவால் சுத்தமாக அவங்களால முடியல. ஸோ நான் இங்கேயே போயிடுவோம் போல, எந்திரிச்சு கூட என்னால் நிற்க முடியல அப்படின்னு வந்து அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன நினச்சாங்கன்னு தெரில, இதுக்கு மேலே சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி பவித்ரா கிட்ட விரலை நீட்டி 2 விரலில் ஒரு விரல் தொடு அப்படின்னு சொல்லவும் பவித்ரா ஒரு விரலை டச் பண்ணுறாங்க. உடனே நான் போய் வைக்கிறேன், ஆனால் என்னால் எந்திரிக்க முடியாது, நான் எந்திரிச்சேன்னா வந்துடும் அப்படின்னு அவங்க சொல்ல, அப்போ ஏஞ்சிக்காத அங்கேயே உட்காருன்னு சொல்லிட்டு பவித்ரா சொல்ல, கடைசியில் வேறு வழி இல்லை, நான் ஏஞ்சி தான் தீரணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த ஒரு விஷயம் வந்து லைவ்ல இன்னும் நடக்கலை. அது 3 மணிக்கு பண்ணுறாங்க அவங்க. சரிங்களா, என்னன்னு தெரில, ஒரு லுங்கியை கட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அன்ஷிதா ஒரு கொடையை விரித்து முன்னாடி வச்சுட்டு, மேபி கண்ட்ரோலை மீறி வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் அந்த மாதிரி பண்ணாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இறுதியாக எப்படியோ தட்டி தடுமாறி எந்திரிச்சு போய் அந்த பொம்மையை வச்சிடுறாங்க. யாரோட பொம்மையை? மஞ்சளுடைய பொம்மையை வச்சிடுறாங்க. அதன் பின்னாடி ஜாக்லின் வந்து நிற்கிறாங்க. அன்ஷிதாவுக்கு இதில் சுத்தமாக விருப்பம் கிடையாது. ஜாக்லின் போய் அன்ஷிதாவை கட்டி பிடிக்க போகும்போது, வேண்டாம் எனக்கு வந்து ஆர் யூ ஓகே அப்படின்னு வந்து ஜாக்லின் கேட்கும் பொழுது, இல்லை நான் ஓகே இல்லை, எனக்கு இது பிடிக்கல, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஜாக்லின் கிட்ட பேசாமையே உள்ளே போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த 3 பேருக்கும் நம்ம மிகப்பெரிய ஒரு சல்யூட் அடிச்சே ஆகணும். பெண்கள் ஜாக்லினால என்ன முடியும் அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க, அன்ஷிதாவால் என்ன முடியும் அப்படிங்கிறத வந்து காட்டியிருக்காங்க. இது ஒன்றும் சாதாரணமான விஷயம் கிடையாது. ஈவினிங்கில் ஆரம்பித்து நைட்டு 3 மணி வரைக்கும் ஒரு தண்ணி குடிக்காம சாப்பிடாம பாருங்க, அவங்க அவ்வளோ அவசரம், ரெஸ்ட் ரூம் வருது முடியலை, அதையும் பொருட்படுத்தாமல் இந்த டாஸ்கை விளையாடணும். இது பிடிவாதமாகவே இருக்கட்டும். அந்த பிடிவாதம் என்பது நல்லதாக இருக்குல்ல, அவங்களுடைய டாஸ்கில் இருந்தால் பிடிவாதத்தை காட்டியிருக்காங்கல்ல. பிடிவாதமாக ஒரு டாஸ்க்கை நான் விளையாண்டனா என்னால் அதை செய்ய முடியுன்றதை செஞ்சு காட்டியிருக்காங்க ஜாக்லின் மற்றும் அன்ஷிதா. மிகப்பெரிய ஒரு ரெஸ்பெக்ட் அவங்க 2 பேருக்கும் போய் சேரணும். ஸோ எவ்வளோ ட்ரை பண்ணாங்க. இதில் உச்சக்கட்ட காமெடி என்னன்னா, ஜாக்லின் வந்து தீபக் பொம்மையை தான் கையில் வச்சிருக்காரு, ஆனால் தீபக் போய் தூங்கிட்டார். தீபக் மட்டும் இல்லை, எல்லாருமே தூங்கிட்டாங்க, பெண்களை தவிர. ஒரு 5 பேர் மட்டும் இவங்க 2 பேரும் வெளியில் டாஸ்க் பண்ணிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி 3 மணி வரைக்கும் தூங்காமல் அவங்க கூடயே உட்காந்து பேசி. ஸோ இப்படி தான் இந்த டாஸ்க் வந்து இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. நாளைக்கு இன்னும் இருக்கு. இதுக்கு நடுவில் தான் அந்த காதல் காட்சிகள்லாம் வரும். அந்த கருமாந்திர காட்சியை பற்றி நான் பேசவே விரும்பலை. ஏன்னா என்னால் எதுவுமே முடியலை அப்படின்னும் போது ஒரு பழமொழி இருக்குது, அரசியலில் சொல்லுவாங்க, ஒருத்தனால பதில் சொல்ல முடியல அப்படின்னா கடைசியாக அவனுடைய ஆயுதமாக அவன் கையில் எடுக்கிறது வந்து அவதூறு பேச்சு. அதே மாதிரி இந்த வீட்டுக்குள்ள இவங்களால எந்த விதமான கண்டென்ட் கொடுக்க முடியாது, மக்கள்கிட்ட என்னால் அப்போ எதுவுமே பண்ண முடியல, எனக்கு ப்ரூவ் பண்ண முடியல, எனக்கு எதுவுமே வரல அப்படின்னு அவன் நினைக்கிறானோ, கடைசியில் அவன் வந்து கையில் எடுக்கிற ஒரு ஆயுதமாக இருக்கிறது வந்து லவ் கான்செப்ட், லவ் கண்டென்ட். இந்த லவ் கண்டென்ட்டை வச்சுக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்காங்க. இடையில வந்து நீங்கள் அந்த 3வது ப்ரோமோ பார்த்துருப்பீங்க, அன்ஷிதாவும் தர்ஷிகாவுக்கும் நடுவில் வந்து ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் விஜய் விஷால்னு சொல்ல, விஜய் விஷால் மேலே உனக்கு பொசசிவான்னு சொல்லிட்டு ஆனந்தி கேட்க, அதுக்கு வந்து பயங்கரமாக அவன் என்ன பெரிய கூவா அப்படின்னு சொல்லி அன்ஷிதா கேட்டு அவங்க வந்து அழுதுருப்பாங்க. இந்த விஷயத்த விஷால் கிட்ட பேசுகிறாங்க, உன்னையும் தர்ஷிகாவும் வச்சு நான் பேசணும், நான் இந்த டாஸ்க் முடிஞ்ச பிறகு நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க அன்ஷிதா. ஸோ அன்ஷிதாவுடைய பிடிவாத குணமும் ஜாக்லினுடைய பிடிவாத குணமும் இன்னைக்கு ஜெயிச்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாக்லினுடைய பிடிவாத குணம் இன்னும் ஒரு படி மேலேயே ஜெயிச்சிருக்கு. இன்னும் வரக்கூடிய நாட்களில், இப்போ நாளைக்கு இந்த டாஸ்க் தொடர்ச்சியாக நடக்கும் பொழுது ஜாக்லின் என்ன பண்ண போகிறாங்க, இந்த வீட்டுக்குள்ள மட்டும் இல்லை வெளியிலையும் ஜாக்லினுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா காரணமே இல்லாமல் தான் ஒரு எதிர்ப்பு வந்து ஜாக்லின் மேலே இருந்துச்சு. ஸோ ஜாக்லினால என்ன முடியாது அப்படின்னு வந்து நினச்சாங்கன்னா, அவங்களால பேச மட்டும்தான் முடியும். பேசிக்கிட்டே இருப்பாங்க, லபலபான்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க, மற்றபடி எந்த ஒரு ஸ்கில்லுமே அவங்க கிட்ட கிடையாது அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் இன்னைக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். இல்லை, ஜாக்லின் கிட்ட ஒரு ஸ்பெஷல் இருக்கு அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்ஷிதாவும் தான். அன்ஷிதா வந்து ரொம்ப சேஃப் கேம் விளையாடுறாங்க, பேம்பரிங்காக இருக்காங்க. சுனிதாவுடைய வந்து சுனிதா ஷேடோவில் தான் இவங்க இருக்காங்க. சுனிதா போன பிறகு அன்ஷிதாவில் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னுலாம் பேசினவங்க இன்னைக்கு அன்ஷிதாவால் என்ன முடியும், என்னுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறத அன்ஷிதா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆண்களை விட பெண்கள் சூப்பராகவே இந்த கேமை விளையாடிருக்காங்க.
இதில் ஒரு பயங்கரமான ஒரு ரிசல்ட் அன்ஷிதாவுக்கு வந்திருக்கு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. அந்த ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் 2வது இடத்துக்கு வந்திருக்காங்க அன்ஷிதா. விஜய் விஷாலை கீழே தள்ளி அன்ஷிதா அவர்கள் 2வது இடத்துக்கு வந்திருக்காங்க. முதல் இடத்துல ஜாக்லின். இதில் இன்னொரு விஷயம் நான் வந்து சேர்த்து சொல்ல விரும்புகிறேன். இந்த சோத்து முட்டை ஒன்று இருக்குல்ல, புழுகுனி மங்குனி ராணி. ஸோ அந்த சோத்து முட்டை என்ன பண்ணுது அப்படின்னா, தீபக் அவர்களுடைய வயசு என்ன, கிட்டத்தட்ட 45 வயசு. இந்த பொண்ணுக்கு 21 வயசு. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, மைக்கில் அதோட முடி வந்து மறைச்சிக்கிட்டு இருக்கு. பிக் பாஸ் அதை வந்து சொல்கிறாரு, உங்கள் மைக்கை சரியாக மாட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதனால் தீபக் என்ன பண்ணுறாருன்னா, இவங்க இந்த மாதிரி மைக்கை சரியாக மாட்டலைன்றதுனால முத்துக்குமரனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த வீட்டில் ஆரம்பத்துலேருந்தே இப்படி தான் நடக்குது. ஒருத்தவங்க வந்து மைக்கை சரியாக மாட்டலை, தூங்கியிருக்காங்க அப்படின்னும் போது, இந்த பிக் பாஸ் வீட்டினுடைய பேசிக் ரூல்ஸை மீறி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்கள பனிஷ் பண்ணணும் அப்படிங்கிறத பிக் பாஸே சொல்லி அதை கடைபிடிச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் முத்துக்குமரனை வந்து பண்ண சொல்கிறாரு தீபக். அப்போ இந்த பொண்ணு பைத்தியக்காரை மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல தீபக் வந்து, ஏமா சிரிக்காத, நீங்கள் பண்ண ஒரு தப்புக்கு தான் அவர் வந்து ஒரு பனிஷ்மெண்ட் அனுபவிக்க போகிறாரு, நீங்கள் இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது நல்லாவா இருக்கு அப்படின்ற மாதிரி தீபக் கேட்க, உடனே இந்த பொண்ணு பெரிய மனசுக்குள்ள என்னமோ தான் பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, இந்த திமிரு ஏன் இந்த பொண்ணுக்கு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜய் சேதுபதியோட சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிறதுனால மட்டும் இல்லை. இவர் வந்து முன்னாடியே அந்த பொண்ணை சேவ் பண்ணிட்டாரு. 5வது இடத்துல சேவ் பண்ணதுனால மக்கள் எனக்கு அதிகமாக ஓட் பண்ணுறாங்க, நான் டாப் 5ல இருக்கேன் அப்படின்னு ஒரு அல்டாப்பு அல்ட்டிக்கிட்டு ஒரு நம்பிக்கையில் ஒரு கனவு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு மமதையில் தான் இந்த பேச்செல்லாம் வருது. இந்த அம்மா ஒரு டாப் 5 கண்டஸ்டன்ட், தீபக்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த மாதிரியான பேச்சுகள் வந்துகிட்டு இருக்கு. அவர்கிட்ட இந்த பொண்ணு என்ன கேட்குதுன்னா, இப்போ என்ன சிரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா, இல்லை சிரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா, ரிப்பீட்டடாக அதையே கேட்டுருக்கிட்டு ரிப்பீட்டடாக அதையே கேட்குது. ஏன்னா அவர் ஆமாம் சிரிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க, வீக்கெண்டில் விஜய் சேதுபதி கிட்ட இதை சொல்லி அவரை வந்து பேச வைக்கும். ஸோ பெரியவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கிடையாது, ஒரு பேசிக்கான ஒரு காமன் சென்ஸும் கிடையாது. இருக்கிறதுலே ரொம்ப இரிட்டேட்டிங்கான ஒரு கண்டஸ்டன்ட் அப்படின்னா அது சாச்சனா தான். சீசன் 8ல் மட்டும் இல்லை, ஓவரால் சீசன்லேயே சாச்சனா தான் இருக்கிறதுலே ரொம்ப இரிட்டேட்டிங் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு காமனாக எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த டாஸ்க் அப்படிங்கிறது இறுதியாக முடிஞ்சிருக்குதுங்க. இந்த டாஸ்க்கு முதல் நாள் நடக்குது, அதுக்குள்ளேயே வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து நடந்துட்டு இருக்கு. இத்தனை நாட்களாக டீம் அப்படின்னு சொல்லி ஒன்றா இருந்தவங்களுக்குள்ளெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது, பிரச்சனைகள் வெடிக்குது. அதுவும் குறிப்பாக கேர்ள்ஸ் டீமில் அந்த அளவுக்கு பிரச்சனை வந்த மாதிரி தெரியல. கேர்ள்ஸ் டீமில் மஞ்சரிக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஆகலை, தர்ஷிகாவுக்கும் ஜாக்லினுக்கும் ஆகலை, தர்ஷிகாவுக்கும் அன்ஷிதாவுக்கும் ஆகலை. இப்படி உள்ளுக்குள்ளேயே வந்து மிகப்பெரிய ஒரு சண்டை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. இதனுடைய எண்ட் ரிசல்ட் என்னவா இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்ததாக பார்க்கணும். மஞ்சரி வந்து கொஞ்சம் ஓவராகவே பேசுகிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா சில இடங்கள்ல அவங்களுடைய வார்த்தை, அந்த ஸ்டைல், அந்த ஸ்லாங் எல்லாமே வந்து ஒரு மாதிரி ராவா லோக்கலாக போய்கிட்டு இருக்கு. அவங்க பேசுறது அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஸோ நிறைய நடந்திருக்குங்க இன்னைக்கு பேசுறதுக்கு. முக்கியமான இன்சிடென்ட் அப்படின்னா அது இதுதான். ஜாக்லினுடைய இந்த ஒரு வளர்ச்சியை பார்க்கும்போது நமக்கே மிக பிரமிப்பாக இருக்கு. அது மட்டும் இல்லை, அன்ஷிதாவை நம்ம மறந்துடவே கூடாது. ஸோ அன்ஷிதா எங்கேயோ இருந்து இப்போ 2வது இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அன்ஷிதாவுக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்த ஒரு ஹைலைட்டான விஷயங்கள். இதில் உங்களுடைய ஃபேவரட்டான போர்ஷன் எது, நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.